வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? திமுக அதிமுகவா ராஜ்யசபா சீட்டிற்கு இருவருமே ஒப்புக்கொண்டனரா? பிரேமலதா விஜயகாந்தின் சொன்ன விஷயம் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழக அரசில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய தேர்தலாகத்தான் தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முனை போட்டி தான் நிலவக்கூடிய சூழல் தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதாவது ஆளும் கட்சியான திமுக மற்றும் ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜய் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் என 4 முனை போட்டி உருவாக்கக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் இன்று வரையே யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதை அறிவிக்காத சூழல்தான் தேமுதிக, பாமக மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே பார்க்கப்படுகிறதா. இந்த வகையில்தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை இதுவரை அறிவிக்கவில்லை. இதற்கிடையில் தான் கூட்டணிக்காக ஒரு ராஜ்யசபா சீட்டை தேமுதிக கேட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்த சூழல்தான் இது குறித்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் இருதரப்புமே எங்களுக்கு கண்டிப்பாக ராஜ்யசபா சீட் தர ஒப்புக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமன்றி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் சீக்கிரம் நடைபெறுகிறது. சில வாரங்களில் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறதா. பல்வேறு கட்சிகளும் வரிசையாக தங்கள் கூட்டணியை இறுதி செய்ய வரும் நிலையில்தான். இருப்பினும் தேமுதிக சார்பில் இதுவரை கூட்டணி சார்ந்த எந்த ஒரு முடிவையுமே எடுக்கப்படவில்லை. இதனால் கண்டிப்பாக அக்கட்சி தொண்டர்கள் கூட்டணி முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இதற்கிடையில் தான் தேமுதிக சார்பில் இன்று அதாவது முதல் விருப்பப்பட விநியோகம் செய்யப்படுகிறது. வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை கண்டிப்பாக இந்த விருப்பப்பட விநியோகம் என்பது கண்டிப்பாக செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நடுவேதான் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் தேமுதிக ராஜ்யசபா சீட் தொடர்பாக கோரிக்கை வைப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. இதற்கு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் கூட்டணி குறித்த அறிவிப்பு கண்டிப்பாக மிக விரைவில் வெளியாகும் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அதாவது பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் அதிமுக கூட்டணியில் கண்டிப்பாக இணைய ராஜ்யசபா சீட் தொடர்பாக கோரிக்கை முன்வைக்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு அது முந்தைய தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் எடுக்கப்பட்ட முடிவு. 2024 லோக்சபா தேர்தலில் எங்களுக்கு 5 லோக்சபா இடங்கள் ஒரு ராஜ்யசபா இடத்திற்கு தருவதாக உறுதியளித்தார். அந்த கூட்டணியில் ஒப்பந்தத்தை தான் அதிமுக தலைமை எங்களுக்கு கொடுத்தது. ஆனால் கடைசி நேரத்தில் 2025 ராஜ்யசபா சீட் தர முடியாது, 2026 தான் நாங்கள் தர முடியும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதற்கிடையில் தான் அதாவது சரி பரவாயில்லை, நானும் விட்டுவிட்டேன், இப்போது நாங்கள் ராஜ்யசபா சீட்டை மனதில் வைத்துக் கொண்டுதான் எதையும் கேட்கவில்லை, அது முடிந்துவிட்டது, அது போன தேர்தல் தொடர்பான இப்போது நாங்கள் சட்டசபை தேர்தலை தான் எதிர்கொள்கிறோம் என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்நிலையில் தான் விஜயகாந்த் பிரேமலதாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும், அவர் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.